எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு தர்ஷாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்ப சூப்பரான சுவையான வெஜ் பிரியாணி எப்படி பண்ணுறது தாங்க பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வெஜ் பிரியாணி பண்ணுறதுக்கு என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸ் தேவைன்னு நம்ம பார்த்துடலாம். நான் இன்றைக்கி சாப்பாட்டு அரிசி 2 கிளாஸ் அளவு எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் இதை சீரக சம்பா அரிசிலையும் பண்ணலாம். இதுக்கு ரேஷியோ பார்த்திங்கன்னா 2 கிளாஸுக்கு 3 கிளாஸ் தண்ணி ஊற்றணும். 2 பெரிய வெங்காயத்தை நீளமாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். ஒரு பச்சை மிளகாய் அதையும் நீளமாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். 2 மீடியம் சைஸ் தக்காளி அதையும் நீளமாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, இது 1 டேபிள் ஸ்பூன் அளவு இருக்கும். கொஞ்சம் புதினா மல்லியெல்லாம் மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். அப்புறம் 1 கப் கேரட், பீன்ஸ் ஒரு 10 போல் அதையும் நீளமாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். ஒரு உருளைக்கிழங்கு, மீல் மேக்கரை தண்ணியில் போட்டு வேக வச்சு அதையும் சின்ன பீசஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். 2 துண்டு பட்டை, 4 கிராம்பு, 2 ஏலக்காய், அப்புறம் ஒரு 1.5 கிளாஸ் அளவு தேங்காய் பால் அதையும் எடுத்து வச்சுக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் பிரியாணி மசாலா, தேவையான அளவு உப்பு, அப்புறம் 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள். இப்போ ஒரு குக்கரில் 2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்திக்கலாம். அது கூட 2 ஸ்பூன் நெய் இதையும் சேர்த்திக்கலாம். இப்போ எண்ணெய் நல்லா சூடானோடனே எடுத்து வச்சுருக்க பட்டை, கிராம்பு, ஏலக்காய் எல்லாத்தையும் சேர்த்திக்கலாம். இப்போது இது கூட நம்ம கட் பண்ணி வச்சுருக்க பெரிய வெங்காயம் எல்லாத்தையும் சேர்த்திட்டு இதை நல்லா பொன்னிறம் வர வரைக்கும் வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இது கூட ஒரு பச்சை மிளகாய் அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி அதையும் உள்ளே சேர்த்திக்கலாம். சேர்த்திட்டு இதையும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இப்போது இதில் நம்ம எடுத்து வச்சுருக்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை சேர்த்திடலாம். இதை சேர்த்திட்டு ஒரு டைம் நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போது இதில் நம்ம அரைச்சி வச்சுருக்க புதினா மல்லி இலை பேஸ்ட்டை உள்ளே சேர்த்திட்டு இதையும் நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ காய்கறிகள் எல்லாத்தையும் ஆட் பண்ணிடலாம். 1 கப் கேரட், 10 போல் பீன்ஸ், ஒரு உருளைக்கிழங்கு, மீல் மேக்கர் அதையும் சேர்த்திக்கலாம். இப்போ இதெல்லாம் சேர்த்திட்டு ஒரு டைம் நல்லா கலந்து விட்டுக்கலாம். நம்ம இப்படி மிக்ஸ் பண்ணுறதுனால காய்கறிகள்லாம் எண்ணெயிலே நல்லா வதங்கிடும். அது நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். இப்போ மசாலாலாம் ஆட் பண்ணிடலாம். 2 டேபிள் ஸ்பூன் பிரியாணி மசாலா, தேவையான அளவு உப்பு, அப்புறம் 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள். இதெல்லாம் சேர்த்து ஒரு டைம் நல்லா கலந்து விட்டுக்கலாம். உங்களுக்கு விருப்பம்னா இது கூட 1 ஸ்பூன் சில்லி பவுட்ரு அதையும் ஆட் பண்ணிக்கலாம் காரத்துக்கு ஏற்றாப்ப. இப்போ மசாலா எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. இந்த காய்கறிகள் இதிலே இப்படியே இருந்து நல்லா வேகட்டும். இப்போ காய்கறிகள்லாம் இதிலே ஓரளவுக்கு நல்லா குக் ஆகிடுச்சு. இப்போது நாம் தண்ணி ஊற்றணும். இப்போ எடுத்து வச்சுருக்க தேங்காய் பால் அது 1.5 கிளாஸ் இருக்குதுல்ல, அந்த 1.5 கிளாஸ் தேங்காய் பாலை ஃபஸ்ட்டு ஆட் பண்ணிக்கலாம். அது கூட 2 கிளாஸ் அளவு தண்ணி, மொத்தம் 2 கிளாஸ் அரிசிக்கு 3 கிளாஸ் ரேஷியோ. ஸோ 1.5 கிளாஸ் தேங்காய் பால் ஊற்றியாச்சு. இப்போ 2 கிளாஸ் தண்ணி ஆட் பண்ணி இதை நல்லா கொதிக்க விடலாம். இப்போ இப்படி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு
இப்போ தண்ணி கொதிக்கட்டும். இப்போ தண்ணி நல்லா கொதிச்சிட்ருக்குது. இப்போ நம்ம அது கூட அரிசியை ஆட் பண்ணிடலாம். அரிசியெல்லாம் ஆட் பண்ணிவிட்டு இதை ஒரு டைம் நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ இதில் உப்பு காரம் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கலாம். இப்போ குக்கரை மூடி வச்சு மீடியம் ஃப்ளேமில் 2 விசில் விடலாம். இப்போ 2 விசில் வந்துடுச்சு. ப்ரெஷர்லாம் நல்லா ரிலீஸ் ஆனதுக்கப்புறமா குக்கரை ஓப்பன் பண்ணிடலாம். இங்கே பாருங்கள், நம்ம பிரியாணி ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இது அப்படியே மெதுவாக கீழேருந்து மேலே கலந்து விட்டுக்கலாம். நல்லா ஈவனாக எல்லா இடத்துக்கும் ஸ்ப்ரெட் பண்ணுற மாதிரி கலந்து விட்டுக்கலாம். நம்ம இதை மீடியம் ஃப்ளேமில் வச்சு 2 விசில் விட்டாலே போதுங்க. சாப்பாடு நல்லா உதிரி உதிரியாக வந்துடும். கீழெல்லாம் ஒட்டாமல் நல்லா சூப்பராக வந்திருக்குது. இப்போ நாம் இதை சர்வ் பண்ணிடலாங்க. அவ்வளோதாங்க, நம்மளோட சூப்பரான பிரியாணி நல்லா ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இந்த மாதிரி பிரியாணியை செஞ்சு பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட் செக்ஷனில் கொடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அப்புறம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.